இப்போ உள்ள ப்ரெஸ்ஸு ஒருதலை பட்சமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. அது இல்லைன்னு நீங்க தான் காமிக்கணும். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்கு. இது அவங்களா தேர்தல் ஆணையமா எடுத்துக்கிட்டு செய்யல, நம்ம சட்டத்திலே இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா 2006 அம்மா ஆட்சியிலேயே அது இங்க இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம், அதை இங்க செஞ்சாங்க. அம்மா கூச்சல் போடல, ஒன்றும் செய்யல. இது ப்ரொசீஜர் இது, அதனால தாராளமா செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ செஞ்சப்ப 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அதனால அம்மா அதை ஒரு அபிஷியலா தான் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அதையே பூதாகாரமா இந்த மாதிரிலாம் நாங்க ஆக்கல. திரும்ப பாத்தீங்கன்னா 2006 2011 இந்த இடைப்பட்ட காலத்துல திமுக ஆட்சி. அந்த சமயத்துல இது வாக்காளர் சிறப்பு திருத்த வருது, நடவடிக்கை வருது. திமுக இருந்த போது எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 49,82,000 பேரை நீக்கினாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. திமுக இருக்கும் போது இவ்வளவு பேரை நீக்கியிருக்காங்க. அம்மா 2006 இருந்தப்ப 6.5 லட்சம் பேர். அது ஜெனியூன். அது இருந்தவங்க இருப்பாங்க, வேற ஊருக்கு வேற இடத்துக்கு போய் வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அது யதார்த்தம். ஆனா திமுக ஆட்சியில இருக்கும்போது கிட்டத்தட்ட 49,82,000 பேரை நீக்கியிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திமுகவுக்கு இது பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமா இருப்பாங்க. அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா, எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லதுதான். அதனால அவங்க எல்லாரும் எதுக்கதான் செய்வாங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் விழிப்போட இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையா சொல்லிக்கிறேன். இதுதான் தாராளமா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்க எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெளிப்படையா நீங்க 2 பேர் பக்கத்துல இருக்கிறத பார்த்துருக்கீங்க, அதனால அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். மேடம் மறைவுக்கு பிறகு நீங்க சமாதியிலிருந்து ஒரு சபதம் ஏற்பீங்க. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் சட்ட ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ உங்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்ற மறுபடியும் இன்னைக்கு ஒரு சபதம் ஏற்றாரு ஓபிஎஸ் ஒன்றிணைந்து தேர்தல் சந்திப்போம். நான் ஒரே சொல்லிட்டேன், நீங்க எந்த பிரஸ்? நியூஸ் 18. சரி சரி சரி, ஓகே. அதாவது நான் திரும்ப சொல்றேன் தம்பி, அரசியல்ல எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற பழக்கம் எனக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 87லேருந்து நீங்க சின்ன பையன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரியல, அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி டீல் பண்ணுவேன், எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும். அதனால சொல்றேன், உங்க மாதிரி சின்ன பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க. நீங்களும் இந்த மெத்தடை கத்துக்கலாம்.
சரி. ஒரே ஒரு கேள்விமா, இப்ப நீங்க உங்க வயசுக்கு எந்த பிரச்சனைனாலும் நேரடியா போய் களத்துல இருந்து சந்திக்கிறீங்க. ஆனா இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு எதா இருந்தாலும் பணியூர்ல வச்சு டீல் பண்றாங்க. இப்போ அது நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும். இல்லம்மா, நீங்க எனக்கு ஏங்க என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் வந்து நாங்க வந்து இப்ப எல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்ல நாங்களாம் வரல, நாங்க வரல, அம்மாவும் வரல. தலைவர் மறைகிறாரு, அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது, 2 சின்னத்துல போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம், அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க, திரும்ப கட்சி ஒன்னா இணையுது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யாராரு எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலா அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும், மந்திரி ஆக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸில் தான் முடியும்.